श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। समस्तमविभक्ताङ्गः स्निग्धवर्णप्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः। समस्तमविभक्ताङ्गः स्निग्धवर्णप्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः। समः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षाः विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः। நாலு 8 குணங்கள் சொல்றாங்க. ராமனுடைய குணங்கள் கல்யாண குணங்களை பற்றி சொல்லிட்டே வர்றத. இக்ஷ்வாகுவம்ச பிரபவோ ராமோ நாம ஜனேஸ்ருதா நேதார்த்தா மகாவீர்யா திருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி சீமானே சத்ருநிபர்ஹணः விபுலாம்சः மகாபாஹுः கம்புக்ரீவோ மகாகனுः மகோரஸ்கः மகேஷ்வாசः गूढजत्रुः अरिन्दमः आजानुबाहुः सुशिराः सुललाटः सुविक्रमः. இதெல்லாம் அவனுடைய சரீரத்தை பற்றி சொல்லிட்டு வந்தது. அந்த சரீரத்தை ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த குணங்களை சொல்றார். சமஹா சமஹா அப்படின்னா 2 விதமா வியாக்கியானம் பண்ணலாம். எல்லாருக்கும் சமமா இருந்தவன் அப்படின்னு சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் சமமான புத்தி உடையவன். ஆனா அந்த வியாக்கியானம் இங்க சரியா ஒட்டி வராது. காரணம் என்னன்னா இவனுடைய சரீர குணங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அதனால வியாக்கியானத்தை என்ன பண்றான்னா சமஹா அப்படின்னா நாதி தீர்கா நாதி ஹ்ரஸ்வஹா அப்படின்னு. ஏன்னா ஒரு ராஜாவா இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சாமுத்ரிகா லட்சண ஸ்லோகத்துல கண்ணவத் சங்குலோச்ராயா சார்வபௌமோ பவேந்திர நிருபஹா அப்படின்னு ஒரு சாமுத்ரிகா லட்சணம் சொல்ற ஸ்லோகம் இது. அதனால 96 அங்குல உசரமா இருக்கணுமா அப்படின்னு. அதனால ரொம்ப தீர்க்கமா ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சரியானா இருக்காது, ஆக்குவடா இருக்கும். ரொம்ப குள்ளமா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனாலதான் நாதி தீர்கா நாதி ஹ்ரஸ்வஹான்னு வியாக்கியானம் பண்ணா. குட்டையும் இல்லாம சமா உயரமா இல்லாம சமமா இருக்கிறவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு உத்தமர் சுவாமி. அதனால இவன் எப்ப சமமா இருப்பான் அப்படின்னா அதான் அதுக்கு காரணம் சொல்ற சமவிபக்தாங்கா அப்படின்னு. சமானி விபக்தானி அங்கானி யஸ்ய சஹ சமவிபக்தாங்கா. எவருடைய அங்கங்கள் எல்லாம் சமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு. அதனால என்னன்னா ஒருத்தருக்கு சாதாரண லோகத்திலேயே பார்த்துருக்கோம், சில பேர்லாம் கால் மாத்திரம் நீளமா இருக்கும், பாடியும் தலையும் குறைவா இருக்கும். அப்படி இல்லாம கால் எவ்வளவு நீளமோ அந்த அளவுக்கு பாடியும் நீளமா இருக்கணும். எல்லாம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா இருக்கணும். அதான் சமவிபக்தாங்கா. எல்லாம் ஒரே ப்ரொபோர்ஷன்ல ஈக்குவலா இருக்கணும். எது எப்படி இருக்கணுமோ அவ்வளவு இருக்கணும்.
தலை மாத்திரம் பெருசா இருந்து பாக்கி உடம்பெல்லாம் சின்னதா இருந்ததுன்னா அதுவும் நன்னா இருக்காது. உடம்பு நன்னா பெருசா ஸ்தூல காயமா இருந்து தலை மாத்திரம் உள்ளமா கொஞ்சம் கொண்டு இருந்ததுன்னா கழுத்து கூட போற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் நன்னா இருக்காது. அதனாலதான் சமவிபக்தாங்கா சமானி விபக்தானி அங்கானி யஸ்ய அப்படின்னு. அதாவது சமானி அந்யூன அனதிக பரிமாணானி, குறவோ அதிகமோ இல்லாத பரிமாணம் சைஸ். அப்படி விபக்தானி அது அப்படிப்பட்ட அங்கங்களோடு சேர்ந்திருக்கின்றதான கரசரணாதி அவயவங்கள் எல்லாம் இவனுக்கு இருக்க வேண்டிய சைஸ்ல எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். கை மாத்திரம் நீளமா கால் மாத்திரம் நீளமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சரீரத்தை உடையவன். சமஹா சமவிபக்தாங்கா ஸ்னிக்தவர்ணஹா. அடுத்தது ஒரு நிமிஷம். ஸ்னிக்தவர்ணஹா ஸ்னிக்தஹ வர்ணஹ யஸ்ய சஹ ஸ்னிக்தவர்ணஹ. அதாவது எவனுடைய வர்ணமானது ஸ்னிக்தமாக இருக்கிறதோ ஸ்நேகயுக்தமாக இருக்கிறதோ, ஸ்நேகயுக்த வர்ணஹான்னு கோவிந்தராஜ்யத்தில் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதாவது எப்படி இருக்கணும்னா ரொம்ப கருப்பா இருந்தாலும் பார்க்கறதுக்கு பிடிக்காது. ரொம்ப பிரைட்டா இருக்கிறனாலையும் சக்கா அடிக்கிற மாதிரி ஒரு சிவப்பு இருந்தாலும் பார்க்கறதுக்கு பிடிக்காது. எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதனாலதான் ஸ்நேகத்துக்கு கூடிய ஸ்நேகயுக்தா வர்ணஹா யஸ்ய அப்படின்னு. அந்த ஸ்நேகம் எல்லாத்துலயும் ஸ்நேகத்தோட இருக்கணுமா. அதுக்கு ஒரு எடுத்து காமிச்சிருக்கா. அவனுடைய நேத்திர ஸ்நேகத்தை வச்சுட்டு அவனுடைய சௌபாகியத்தை சொல்லலாம், தந்த ஸ்நேகத்தை வச்சுட்டு போஜனத்தை சொல்லலாம், தொக்கு சரீரத்தினுடைய தோல்ட ஸ்நேகத்தை வச்சுட்டு சரியா எப்படி கிடைக்கும்னு சொல்லலாம், பாத ஸ்நேகத்தை வச்சுட்டு வாகனத்தை சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டுன்னு. அதாவது என்னன்னா எல்லாத்துலயும் ஸ்நேகம் இருக்கணும். பூசினா மாதிரி சொல்லுவாளியோ கலரு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அந்த அந்த சரீரத்துல தோல் இருக்க ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் வேர்வை படிஞ்சுட்டு எண்ணெய் படிஞ்சுட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்நேகத்தோட சேர்ந்து இருக்கணும். அதான் ஸ்நேகயுக்தா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க. ஸ்நேகயுக்தா ஸ்நேகிய வர்ணகா அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்றது ஆகர்ஷகான்னு மனதை கவரும்படியா இருக்கணும் அப்படின்னு உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்றச்ச நட்புக்குரிய நிறமுடையவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஏன்னா அவனை பத்தி பின்னாடி சொல்றத திருஷ்டி சித்தாபகாரின்னு இதுல எடுக்கிறார். அயோத்தியா காண்டத்துல திருஷ்டிய அபகரிக்கக்கூடியது, பார்த்தா இன்னொரு தினம் திரும்பி பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி கலர், அந்த மாதிரி வர்ணத்தை உடையவர். பிரதாபவான், பிரதாபவான்னால தேஜஸ்வி, வீரியத்தை சொல்லல, இது தேஜஸோட இருக்கணும். அதை பார்த்தவனா இந்த தேஜஸை பார்த்தவனா அப்படி கவரும்படியா இருக்கணும். இதனால சமுதாயமான இந்த ஸ்நேகவர்ணகா, இந்த சமஸ்தம விபக்தாங்கா, ஸ்னிக்தவர்ணகா, பிரதாபவான், இது எல்லாத்துலயுமே சமுதாய சோபையை சொல்றது. அதுக்கப்புறம் பீன வக்ஷாஹ, பீனம் வக்ஷஹ யஸ்ய சஹ பீனவக்ஷாஹ. எவனுடைய வக்ஷத்து மார்பு பருத்து இருக்கின்றதோ அப்படின்னு. அதாவது முன்னாடி சொன்னார் மகோரஸ்கான்னு சொன்னார், அகன்ற மார்புன்னு சொன்னார்.
இங்க அந்த மார்பும் நல்லா தசை பிடிப்போட உள்ள மார்பு, அதனால பீனவக்ஷா. விஷாலாக்ஷா, விஷாலே அக்ஷினி யஸ்ய சஹ விஷாலாக்ஷா. விஷாலமான்ற அகன்ற கண்களை உடையவன். அப்படி அகன்றமான தாமரை பூவுண்டிய இதழ் போல கண்களை உடையவன் தான். அப்படி இருந்தா விஷாலாட்சன்னு சொல்றோம். விஷாலாட்சா இதெல்லாம் இருக்கிறபடினாலேயே லக்ஷ்மிவான், லக்ஷ்மிவான் அப்படின்றதுனால இந்த இடத்துல முன்னாடி ஸ்ரீமான் ஒரு இடத்துல சொன்னார், ஸ்ரீயை உடையவன். இங்க மறுபடியும் லக்ஷ்மிவான்றது வியாக்கியானத்துல வந்துருக்குது, அவயவங்களுடைய சோபையை உடையவன் அப்படின்னு. எல்லாம் அங்கேயே ஸ்ரீமான்னு சொல்லியாச்சு அப்படின்னா இங்க லக்ஷ்மியை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்க அவயவ சோபத்தை காத்திரங்களை பற்றி சொல்றபடினால, சரீரத்தை பற்றி சொல்றபடினால லக்ஷ்மிவான் அப்படின்னா நல்ல அழகானவன் அர்த்தம். அதனாலேயே சுப லட்சணா. பாக்கி எந்தெந்த லட்சணங்கள்லாம் ஒரு சாமுத்திரிகா லட்சணத்துல கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும்லாம் சாமுத்திரிகா லட்சணத்துல என்னென்ன லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த எல்லா விதமான லட்சணங்களையும் உடையவன் சுபலட்சணா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல 8 விதமான கல்யாண குணங்கள் சொல்லிருக்கு. சமஹா, அதிகம் குள்ளமாகவோ அதிகமும் உயரமாகவும் இல்லாம சமானமான உயரத்தை உடையவன். சமஹா சமவிபக்தாங்கா, சமானி விபக்தானி அங்கானி யஸ்ய சஹ சமவிபக்தாங்கா. எல்லா அங்கங்களும் இருக்க வேண்டிய அளவில் இருக்கின்றவைகள், அப்படிப்பட்ட அங்கங்களை உடையவன். ஸ்னிக்த வர்ணஹா, ஸ்னிக்தஹ வர்ணஹா யஸ்ய சஹ ஸ்னிக்த வர்ணஹா, கவரக்கூடியதான தோலின் அழகை உடையவன். பிரதாபவான், நல்ல தேஜஸை உடையவன். பீனவக்ஷாஹ, பீனம் வக்ஷஹ யஸ்ய, வக்ஷ சப்தனகம் சரிங்கம். நால பீனம் வக்ஷஹ யஸ்ய சஹ பீனவக்ஷஹ, எவனுடைய மார்பானது பருத்திருக்கின்றதோ. முன்னாடி சொன்னது மகோரஸ்கான அகன்ற மார்பு. மார்பு அகன்றி இருந்து ஆனா அதுல எலும்பு தொடுமா இருந்தா நல்லா இருக்காது. மார்பு அகலமாகவும் இருக்கு, நல்ல பருத்து நல்ல சதப்பிடிப்போடும் இருக்கு. அப்படிப்பட்டதான மார்பை உடையவன் பீனவக்ஷா. விஷாலாட்சா, விஷாலே அக்ஷினி யஸ்ய சஹ விஷாலாட்சா, அகன்ற கண்களை உடையவன். இந்த அகன்ற கண்களை உடையதுன்னு இருக்க கண்ணுகளுக்கு தான் அழகு. வஸ்துதா புருஷாளுக்கு அழகு எங்கன்னா கண்ணுல தான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்றது. இந்த கண்ணு அழகா இருந்தா பாக்கி எல்லாமே அழகா இருக்கிறதா தோணும் எல்லாருக்குமே, மனுஷாளுக்கே. அதனால அகன்ற விசாலமான கண்களை உடையவன் அப்படின்னு இதெல்லாம் கூட சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லப்பட்டதுதான். அதனால விஷாலாட்சா, லக்ஷ்மிவான், நல்ல அழகா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சமுதாயமான ஒரு அவயவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சமுதாய சோகையை சொல்றது. லக்ஷ்மிவான், நல்ல அழகை உடையவன். அதனால எதனாலனா சுபலட்சணா, அந்தந்த அவயவங்களுக்கு எந்த லட்சணத்தில் இருக்கணுமோ அந்த லட்சணங்களோடு சேர்ந்தவன், அவயவ லட்சணங்களோடு சேர்ந்தவன். அதனால சொல்லப்படாத இதர நல்ல லட்சணங்களோடு சேர்ந்தவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சமவிபக்தாங்கா, சமஹா சமவிபக்தாங்கா, அந்த விசர்க்கம் சகாரமா மாறும். சேர்த்து சொல்றது அப்படிதான் சொல்லணும். புஸ்தகத்துல இப்ப பிரிச்சே போட்டிருக்கா. சமவிபக்தாங்க, சமஹா சமவிபக்தாங்கான்னு பல புஸ்தகத்துல பிரிச்சு போட்டிருக்கா. அப்படி இல்லாம சேர்த்து சொல்றது சமவிபக்தாங்கோ ஸ்னிக்த வர்ண பிரதாப், சமவிபக்தாங்க
சமஸ்தம விபக்தாங்க ஸ்னிக்த வர்ண பிரதாபவான் அப்படின்னு சேவிக்கணும். அந்த விபக்தாங்க ஸ்னிக்த வர்ணா விபக்தாங்க ஸ்னிக்த வர்ணான்னு சந்தியில இருக்கணும். புத்தகத்துல பிரிச்சே போட்டிருக்கா. சந்தி வந்தா விசர்க சந்தி சொல்லணும். அதாவது சிக்ன வர்ணா பிரதாபவான் ஸ்னிக்த வர்ண பிரதாபவான் குப்போஹோ கப்போசன் உபத்மானியன்னு பேர். அதாவது பகாரத்துக்கு முன்னாடி விசர்க்கம் வந்துட்டானா அதுக்கு உபத்மானியன்னு பேரு. ககாரத்துக்கு முன்னாடி விசர்க்கம் வந்தா ஜிஹ்வாமூலியன்னு பேரு. கவர்க்கத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்திருந்தது. கவர்க்கத்துக்கு முன்னாடி வந்திருந்தது. மகாபாஹு கம்புக்ரீவோ மகாகனுவோ மகாபாஹு கம்புக்ரீவஹ மகாபாஹு கம்புக்ரீவஹ. இந்த கவர்க்கத்துக்கு முன்னாடி விசர்க்கம் வரைச்ச மகாபாஹு அப்படின்னு இஷ்னு சவுண்டு கொடுக்கணும். அதுக்கு ஜிஹ்வாமூலம்னு பேரு. ஜிஹ்வாமூலியம் ஜிஹ்வாமூலத்துலேருந்து கொடுக்கணும். அத மாதிரி பகாரத்துக்கு முன்னாடி விசர்க்கம் வந்துட்டாரா அதுக்கு உபத்மானியன்னு பேரு. நிக்தவர்ண பிரதா அந்த அந்த பகாரத்துக்கு முன்னாடி உள்ள விசர்க்கத்துக்கு இஃப்னு சவுண்டு கொடுக்கணும். நிக்தவர்ண பிரதாபவான் அப்படின்னு புத்தகத்தை பிரிச்சே இருக்கு. பிரிச்சிருக்கிறது நமக்கு சம்சயம் இல்லை. பீனவக்ஷாஹ விசாலாக்ஷஹ பீனவக்ஷாஹ விசாலாக்ஷஹ பீனவக்ஷா விசாலாக்ஷா விசர்க்கம் லோபிக்குமோ. அதுபோல விஷாலாக்ஷஹ லக்ஷ்மீவான் விஷாலாக்ஷோ லக்ஷ்மீவான் விசர்க்கம் ஓகாரமாக மாறுது. விஷாலாக்ஷோ லக்ஷ்மீவான் லக்ஷ்மீவானே சுபலக்ஷணா. இந்த இடத்துலதான் லக்ஷ்மீவானே சுபலக்ஷணா. நகாரம் ஞகாரமாகவும் சகாரம் சகாரமாகவும் மாறுறது. ஹல் சந்தி ஸ்தோச்சுனாசுஹோன். லக்ஷ்மீவான் சுபலக்ஷணா லக்ஷ்மீவான் சுபலக்ஷணா. லக்ஷ்மீவான் நகாரம் ஞகாரமா மாறுறது. அதுபோல சகாரம் சகாரமா மாறுறது. லக்ஷ்மீவான் சுபலக்ஷணா ஹல் சந்தி. இது சமஸ்தம விபக்தாங்க ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாக்ஷோ லக்ஷ்மீவான் சுபலக்ஷணா. அடுத்த ஸ்லோகம் சொல்லாமா? சரி, யாருக்கு ஒண்ணும் இது இல்லை. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். தர்மஜ்ஞः சத்யசந்தஸ்ச பிரஜானாம் சஹிதே ரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுசிர்வஸ்ய சமாதிமானே. தர்மஜ்ஞः சத்யசந்தஸ்ச பிரஜானாம் சஹிதே ரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுசிர்வஸ்ய சமாதிமானே. தர்மஜ்ஞः சத்யசந்தः ச பிரஜானாம் ச ஹிதே ரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுசிः வஸ்யः சமாதிமான். இது பதச்சேதம் பண்ணணும். தர்மம் ஜானாதி இது தர்மஜ்ஞா. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை, ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகம். ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் பெருமாளுடைய ஸ்வரூபங்களுக்குள்ள திருமேனி. அந்த திருமேனி எதுக்கு சொன்னார்? இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஆசிரியர்களாலே அனுபவிக்க கூடியதான விக்கிரகம் அந்த சரீரம், அந்த திருமேனி.
அந்த விக்கிரகத்தினுடைய அந்த சரீரத்தினுடைய அந்த திருமேனியினுடைய குணங்களை சொல்லிட்டு விக்கிரகன்ற சந்தத்துக்கு திருமேனின் தான் அர்த்தம், சரீரம் தான் அர்த்தம். இப்ப ராமனுடைய சரீரத்தை சொல்றதுன்னு சொன்னா நம்ம சாதாரணமா யாரோ விஷயம் தெரியாதவா பேசுற மாதிரி இருக்கும். அதனாலதான் திருமேனின்னு நாம சொல்றச்ச திருமேனின்னு சொல்லணும். ஆனா சரீரத்தை தான் சொல்றது. அதுக்கோசரம் சரீரம் புரியறதுக்கோசரம் திருமேனின்ற சப்தம் புரியலன்னா அதுக்கோசரம் சரீரம்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பெருமாளுடைய இந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க, திவ்யமங்கல விக்கிரகம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் பிம்பவாவதாரத்திலையும் அதாவது வைகுண்டத்துல இருக்கச்ச ஸ்ரீ க்ஷீராப்தியில இருக்கச்ச மட்டும்தான் அவனுடைய சரீரம் அவனுடைய திருமேனி பரம பாவனம் இங்க நம்மளை மாதிரி பிறக்கிறான்னு நினைச்சுக்க கூடாது. இந்த லோகத்திலையும் அவனுடைய அந்த விக்கிரகம் திருமேனி இருக்க, அது திவ்ய அந்த திருமேனி நம்மளுடைய திருமேனி நம்மளுடைய சரீரம் இருக்க, நம்ம சரீரம்லாம் கர்மகிருதமான சரீரம். நாம பண்ண புண்ணிய பாப கர்மங்களை அனுசரிச்சு நமக்கு சரீரம் இருக்கு. அந்த புண்ணிய பாப கர்மங்களை அனுசரிச்சுதான் நமக்கு மனுஷ சரீரமே கிடைச்சிருக்கு இல்லையா? லோகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குச்ச நாம மனுஷாலா பிறந்திருக்கோமே, அதுக்கு காரணமே ஏதோ ஒரு புண்ணியம்தான். ஏன்னா மனுஷாலா பிறக்கிறது மனுஷ சரீரன்றது ரொம்ப தபஸ்னால கிடைக்கிறது, ஏதோ நல்ல புண்ணியத்தினால கிடைக்கிறது. ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம், அந்த புண்ணியத்தினுடைய பலன் தான் இப்ப நமக்கு மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கிறது. மனுஷ சரீரத்தை எடுக்கிறதுதானே நமக்கு ராமாயணத்துல அனுபவிக்க முடியாது. சாதாரணமா ஒரு பசுவாவோ ஒரு நாயாவோ இருந்தோம்னா அதுக்கு ராமனை தெரியுமா, லக்ஷ்மணனை தெரியுமா, பெருமாள்னு தெரியுமா, என்ன தெரியும்? ராமாயண கதை தெரியுமா? நாம மனுஷியாலா பிறந்திருக்கு அப்படின்னாலும் இப்ப ராமனுடைய கதையெல்லாம் அனுபவிக்கிறோம். அதனால மனுஷ சரீரம்ன்றது கிடைக்கிறது ரொம்ப புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய சரீரம். அப்படிப்பட்ட சரீரத்தை நமக்கு கிடைக்கிறது எதனாலன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ண ஒரு புண்ணிய விசேஷம். ஆனா பகவான் ராமனா அவதாரம் பண்றச்ச அந்த சரீரம் இருக்க, அந்த திருமேனி அது புண்ணியத்தினால கிடைச்சது இல்லை, அது திவ்யமங்கல விக்கிரகம் தான். அவனுடைய பகவானுடைய அந்த விக்கிரகமே அப்படி, அந்த திருமேனியே அப்படியே வந்தது, புண்ணிய பாபத்தினால வந்த திருமேனி இல்லாது. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய குணங்களை இதுவரைக்கும் சொன்னார். தமஸ்தம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ணா பிரதாபவானே பீனவக்ஷா விஷாலாட்சா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணான்னு இதுவரைக்கும் ஆசிரியர்கள் அவனிடத்துல பகவானை பார்ப்பவர்களுக்கு அவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய லட்சணம். அவனை பார்த்த உடனே அப்படி பிடிக்கணும், அப்படிப்பட்டதான நல்ல சரீரம். இன்னைக்கு சில பேரை பார்த்த உடனே நமக்கு சட்டுன்னு ஆகர்ஷணம் இருக்கொள்ளியோ, பார்த்த உடனே பிடிக்கிறது இல்லையோ, அவள்தான் காரணம் ஏதோ புண்ணிய விசேஷத்தினால அந்த மாதிரி இருக்கா. ஆனா பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அப்படி இல்லை, ஆனா புண்ணிய விசேஷத்தினால வந்தது இல்லை. ஆனா அது எப்படி இருக்குன்னா எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடியதா இருக்குன்னு அதனுடைய குணங்கள் தான் சொல்லியாச்சு. ஆசிரியர்களுடைய கண்ணுக்கு ஆனந்தத்தை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சொல்றது குணங்கள் என்னன்னா, ஆசிரியர்களுடைய ரட்சணத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய குணங்களை சொல்றது. அவனை அண்டியவர்களை அவன் ரட்சிப்பான் அப்படின்னு, அததான் இந்த இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய குணங்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். தர்மஜ சத்தியசந்தஸ்ச அப்படின்னு ஆரம்பிச்சு ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா அப்படின்னு பின்னாடி ஒரு ஸ்லோகம் வரப்போறது, 14வது ஸ்லோகத்துல பூர்வார்த்தம். அது வரைக்கும் சொல்ல போறதெல்லாம் ஆசிரித ரக்ஷண உபயோகியான குணங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தன்னை அடைந்தவர்களுடைய ரட்சணத்துக்கு தேவையான குணங்கள் தான் இங்க இருக்குன்னு. அதுல முதல் குணம் என்னன்னா தர்மஜ்ஞா, தர்மம் ஜானாதி தர்மஜ்ஞா, தர்மத்தை அறிந்தவன். தர்மத்தை அறிந்ததுன்னா இது எப்படி ஆசிரியரால் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா, அது வியாக்கியானம் பண்றா சரணாகதம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை அவசியம் காப்பாற்றணும்
அப்படின்ற தர்மத்தை அறிந்தவன். சரணாகத ரக்ஷண ரூபம் தர்மம் ஜானாதி இது தர்மஜா அப்படின்னு. இது எங்க சொல்லிருக்காரு பெருமாள்னா, விபீஷண சரணாகதியில ஒருத்தர் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான்னா சரணாகதின்னு வந்து என் காலை கூட பிடிக்க வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தா கூட போறோம். மித்திர பாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதான் ஏதத் அகர்ஹிதம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். ஒருத்த மித்திர பாவத்துல நான் வந்து உனக்கு அடிமை உன் காலை பிடிக்கிறேன்னு வந்து கூட இருக்க வேணாம், நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு கை குலுக்கினா கூட போறோம், அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு பின்னாடி சொல்ற. அதனால தர்மத்தை அறிந்தவன் அப்படின்னு, தர்மத்தை அறிந்தவன் சொன்னபடினால இந்த முக்கியமான இந்த தர்மத்தையே தெரிந்தவன். அது மாத்திரம் இல்ல, பலவிதமான தர்மங்கள். தர்மன்ற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள். ஹிஸ்டரி ஆஃப் தர்மசாஸ்திரா அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஒரு 5 வால்யூம் புஸ்தகம். அது PV கானே அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுல வந்து முதல் வால்யூம் பூரா என்னன்னா தர்மன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதுதான் விசாரணை. அங்க ஒரு வால்யூம் பூரா ஏன்னா தர்ம பதத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள், பல தரத்துல பல இடத்துல பல அர்த்தங்கள். நாம படிக்கிறதுன்றது சாஸ்திர தர்மம். பசங்க குழந்தைகளா இருக்கச்ச அம்மா அப்பா சொல்றத கேட்கணும், படிக்கணும். அது மாதிரி சந்தியா உபநயனம் ஆயிருக்குன்னா 3 சந்தியா காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்கப்புறம் சமாட்சணமா இருக்குன்னா அஷ்டாட்சரம் பண்ணணும். அதுக்கப்புறமா சகஸ்ரநாமம் சொல்லணும், ஸ்தோத்திர பாடம் சொல்லணும். இதெல்லாம் கூட தர்மம் தான். ஸ்திரீகளுக்கு தர்மம் என்ன, பிரம்மச்சாரி தர்மம் என்ன, கிரகஸ்தனுக்கு தர்மம் என்ன, அதிதி பூஜனம், யஜனம் இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு தர்மம். சன்னியாசிக்கு தர்மம் என்ன, பானப்பிரஸ்தனுக்கு தர்மம். அதுபோல 4 ஆசிரமத்திலேயும் உள்ள தர்மங்கள், அதுபோல 4 வர்ணத்தாருக்கு உள்ள தர்மங்கள், இதெல்லாம் பத்தி நிறைய சொல்லி கடைசியில் என்னன்னா தர்மம்னா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமன் தர்மமே விக்கிரகமா வந்திருக்கிறவன் அப்படின்னு ராமாயணத்தையே சொல்றது. அதனால தர்ம சப்தத்துக்கு சாட்சாத் பெருமாள்னே ஒரு அர்த்தம் உண்டு. பலவிதமான அர்த்தங்கள் தர்ம சப்தத்துக்கு. இந்த எல்லா அர்த்தத்தையும் சேர்த்து வச்சு எல்லா விதமான தர்மங்களையும் அறிந்தவன் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிடலாம். சகல விதமான தர்மங்களே அறிந்தவன். ஏன்னா ராமனை பற்றி சொல்றச்ச ராமன் என்னன்னா ஒரு ஆதர்ஷ புருஷன், ஒரு ஆதர்ஷ புத்திரன். ஒரு பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்தா, ஒரு ஆதர்ஷ பதி, ஒரு கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்து காமிச்சவன். ஒரு ஆதர்ஷ பிராதா, ஆதர்ஷ ஜேஷ்டன், ஒரு அண்ணான்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத காமிச்சான். தம்பிகளுக்கு விட்டு கொடுத்தாரு இல்லையோ, அண்ணா எப்படி இருக்கணும்னா பின்னாடி ராஜ்ய வார்த்தா ராஜ்யத்தையே 4ஆ பிரிச்சு 4 தம்பிகளுக்கும் ராஜ்யத்தை கொடுக்குற பின்னாடி அண்ணான்றவன் எப்படி இருக்கணும்னு காமிச்சு கொடுக்குறது. இவ்வளவு இதுக்கு ஒரு ஆதர்ஷ மித்திரம், ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும், குஹன் கிட்ட, சுக்ரீவன் கிட்ட, விபீஷணன் கிட்டலாம் காமிச்சது. ஒரு ஆதர்ஷ சத்ரு, ஒரு சத்ருவா எப்படி இருக்கணும் அப்படின்றத ராவணன் கிட்ட காமிச்சது. இப்படி எல்லா விதத்தையும் பார்த்தோம்னா அதனாலதான் ஆதர்ஷ புருஷன் எப்படி இருக்கணும்ன்றத பூரா காண்பிச்சது ராமன். இப்ப இத்தனை விஷயத்தை காண்பிக்கணும்னா பிராத்திரு தர்மம், சத்ரு தர்மம், மித்ர தர்மம், சகல விதமான தர்மங்களையும் அறிந்தவன். அதனாலதான் தர்மஜா. சத்யசந்தா, சத்யா சந்தா சஹா சத்யசந்தா. சந்தா அப்படின்ற சப்தத்துக்கு பிரதிஜா, அவன் எடுக்கிற பிரதிஜா. பிரதிஜானா என்னன்னா சொன்ன காரியத்துல உரைச்சு நிக்கிறது. எவனுடைய பிரதிஜையானது, எவனுடைய எடுத்துக்கொண்ட காரியமானது சத்தியமா இருக்கும், அதாவது எடுத்துட்ட காரியத்தை கடைசி வரைக்கும் முடிக்கிறது. பிரதிஜானே அவதௌ சந்தியா சந்தா
அப்படின்னு கோஷம். தான் எடுத்த காரியத்தை என்ன தடங்கள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் முடிக்கிறது. அவன் என்ன பண்ண, ராமன் ஆரண்ய காண்டத்துல சீதைக்கு இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறான். ராமா இங்க வந்து பாரு, இந்த காட்டுல வந்து பாரு, எவ்வளவு மலை மாதிரி குளிஞ்சிருக்கு பாரு, ரிஷிகளுடைய எலும்புகள்லாம், இந்த ராட்சசெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறா எங்களை அப்படின்னு சொல்லி, நீ காட்டுல இருந்தாலும் சரி நாட்டுல இருந்த நகரஸ்தோவா வனஸ்தோவா அப்படின்னு வரும். நீ காட்டுல இருந்தாலும் சரி நாட்டுல இருந்தாலும் சரி நீதான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு அவ சொன்ன போது, கவலைப்படாதோ உங்களை ரட்சணம் பண்றதுதான் நான் இங்க வந்திருக்கேன்னு தன் நிலையை மறந்து எதுக்கோசரம் வந்துக்கோன்றத வாய் விட்டு சொல்லிடுற பெருமாள். மனுஷனாவே இருந்தா கூட நான் உங்க ரட்சணத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 சங்கம் அப்புறமா சீதை மெதுவா கேட்கிறா, ராட்சசாலுக்கு உனக்கு என்ன தகராறு? நீயே அவளை போய் நான் கொள்றேன்னு நீயே போய் இழுத்து போட்டுக்கிறியே, நியாயமா அப்படின்னு சீதா பிராட்டி கேட்கிறா. சொல்றச்சு அழகா சொல்ற வார்த்தை, ஸ்மாரையே துவாம்ன சிக்ஷையே, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், உன்னை நான் சிக்ஷிக்கல, உன்னை நான் கரெக்ட் பண்ணல, உன்னை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்றா. அப்படின்னு சீதா பிராட்டி சொல்றா. ராமன் என்ன தெரியுமா சொல்ற அந்த இடத்துல, யார் நடுவில் சீதா பிராட்டி எப்ப சொல்றா? ராமனும் சீதையும் தனியா இருக்கிற சமயத்துல சொல்றான். அதாவது குரும் ரகசி போதையேன்னு, பெரியவா ஏதாவது தப்பு பண்ணா 4 பேர் நடுவில் அப்பா இப்படி பண்றது தப்புப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்ற வார்த்தை தப்புன்னு சொல்றது கூட தப்பு. அவன் என்ன பெரியவாள்கிட்ட, இப்படி பண்ணா இந்த மாதிரி ஆயிடுமோ, இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஆனா என்ன பண்றது, அதுக்கு மேல இப்படி பண்ணலாமோ அப்படின்னு கேட்கணும். இப்படி சாஃப்டா தான் கேட்கணும். நீ பண்றது இந்த மாதிரி பண்றது தப்புப்பா சார், நீங்களே தப்பு பண்ணிட்டீங்க சார், மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு போட்டுட்டே இருக்கு சார், நீ தப்பு பண்ணிட்ட சார்னு எடுத்து சொல்லக்கூடாது. சார் இதுக்கு மேல இப்படி இருந்தா சரியா இருக்குன்னு தோன்றது சார் அப்படின்னு சொல்லணும். சாஃப்டா தான் சொல்லணும். அந்த மாதிரிதான் சீதா பிராட்டி ராமனை சொல்றா. ராமன் உடனே, நீ யாரு என் பொண்டாட்டி, நான் சொல்றதை கேட்டுட்டு போ, நீ தான் இதுல தலையிடாது அப்படின்லாம் ராமன் சொல்லல. ராமன் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்ன வந்து இந்த மாதிரிலாம் சொல்றைய, யாருக்கிட்ட வந்து ஸ்நேகம் இருக்கோ அவளை தானே நாம வந்து கரெக்ட் பண்ண போவோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் தப்பு பண்றான்னா, டே பண்றது தப்புடா இந்த மாதிரி பண்ணான்னு ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லுவோம். யார்கிட்ட ஸ்நேகம் இருக்கோ அவள்கிட்ட தான் சொல்லுவோம். நமக்கு பிடிக்காத ஒருத்தர் தப்பு பண்றானா, போட்டோம் 12 போட்டோம், அவனா போய் அனுபவிப்பான் அப்புறம் அப்படின்னு தானே விட்டு தானே போயிடுவோம். நீ வந்து என்ன வந்து இந்த மாதிரி பண்றது தப்போன்னு கேட்கறிய, பிரியோகி அனுசிஷ்யத்தே, என்கிட்ட உனக்கு எவ்வளவு ஸ்நேகம் இருந்தா நீ இந்த மாதிரி சொல்லுவ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில சொல்ற, நான் வந்து என்னுடைய பிராணனையே விட்டா கூட சரி, எனக்கு பிராணனுக்கு பிராணனான உன்னையும் விட்டாலும் சரி, நீயாவது நடுவுல வந்தவ, நான் ஜனிச்ச காலத்துல இருந்து பிராணனா இருக்கிற பகி பிராண இவாபரகான்னு, எனக்கு வெளியில இருக்கிற பிராணமா இருக்கிற லக்ஷ்மணன் கூட விட்டாலும் விட்டுடுவேன், ஆனா கொடுத்த வாக்க நானு விடவே மாட்டேன். அதுவும் ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்க விடக்கூடாது. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யா துவாம்பா சீதே சலக்ஷ்மணா ந பிரதிஜாம் பிரதிஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா அப்படின்னு பின்னாடி ஒரு ஸ்லோகம் வரப்போறது அரண்ய காண்டத்துல. அதை வச்சுட்டுதான் இங்க சொல்ற, சத்தியசந்தா, எவனுடைய பிரதிஜையானது சத்தியமா இருக்குமோ, எவன் ஒரு பிரதிஜை பண்ணானா அதை கடைசி வரையும் காப்பாற்றுவானோ அவன். சத்யசந்தச்ச சத்யா சந்தா யஸ்ய சஹ சத்யசந்தா பிரஜானாம் சஹிதே ரதஹ, பிரஜானாம் லோகத்தில் உள்ள சகலவிதமான பிராணிகளுக்கும் ஹிதே ஹிதகரணத்தில் ரதஹா ஈடுபட்டவன். பிரஜானாஞ்ச ஹிதே ரதஹா, ஹிதே ரதஹா இந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும். ஹிதே ரதஹான்னு தான் சொல்ல முடியாது மேல.
ஹிதத்தில் ஈடுபட்டவன். பிரஜா அவனுடைய பிரஜைகள் அப்படின்னா வெறும் மனுஷியா மாத்திரம் இல்ல, சகல விதமான ஜீவராசிகளும் எல்லாத்துக்கும் ஹிதத்தை ஹிதத்தை விரும்புகிறவன். பிரஜானாஞ்ச ஹிதே ரதஹா, சகல பிராணிகளுக்கும் ஹிதத்தை நன்மையே விரும்புகிறவன், அதில் நன்மை செய்வதையே ஈடுபட்டவன். ரதஹா அதில் ஈடுபட்டவன் அர்த்தம். பிரஜானாஞ்ச ஹிதே ரதஹா யசஸ்வி, நல்ல கீர்த்தியை உடையவன். கீர்த்தினா வெளியில எல்லாரும் தெரியலாம், ஆனா எப்படி தெரியணும், நல்லதா தெரியணும். நல்ல கீர்த்தியை உடையவன். உபனிஷத் வாக்கியத்துல தஸ்ய நாம மகத்யசா அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம். நல்ல கீர்த்தியை உடையவன். அந்த மாதிரி யசஸ்வி கீர்த்தியை உடையவன். ஞான சம்பன்னஹா, ஞானேன சம்பன்னஹா ஞான சம்பன்னஹா அப்படின்னு ஞானத்தினாலே சேர்ந்தவன், நல்ல ஞானத்தை உடையவன். அவனுக்கு சம்பத்துனா ஞானம்தான், அதாவது சகல விஷயமான ஞானத்தையும் உடையவன். சுச்சிஹி சுத்தமானவன். இங்க எதுக்கு சுத்தமானவன் சொல்றார் அப்படின்னா, கீர்த்தி இருக்கு, வெளியெல்லாம் கீர்த்தி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள தப்பான எண்ணம் இருந்தானா, வெளியில் நல்ல ஞானம் இருக்கு ஆனா மனசுக்குள்ள தப்பான எண்ணம் இருக்குன்னா அது இல்ல. சுச்சிகின்ற பரிசுத்தமானவன், மனசால கூட பரிசுத்தமானவன் சுச்சிகி. அதனாலதான் ருஜுகுன்னு வியாக்கியானம் பண்ண, நேர்மையானவன் அர்த்தம். வஷ்யஹா வஷ்யஹா வசங்கதஹா இது வஷ்யஹா, எல்லாருக்கும் வசப்பட்டவன். முக்கியமா தன்னை அண்டினவர்களுக்கு ஆசிரித பரதந்திரனா இருக்கிறவன். தன்னை அண்டியவர்களுக்கு பெருமாள் அப்படித்தானே, பெருமாள்கிட்ட போய் நாம போய் அவனை சேவிச்சு எனக்கு இது மாதிரி பண்ணுன்னு சொன்னா பண்ணி வைப்பான். நல்லத நாம கேட்கறது நியாயமான காரியமா இருந்ததுன்னா, ஊருக்கு போறோம், நாம போறதுக்குள்ள புறப்பாடு முடிஞ்சிட போறதே அப்படின்னா, நான் புறப்பாடு சேவிக்க எப்படியாவது போயிடணும், பெருமாளே உன்னை புறப்பாடுல சேவிக்கணும் அப்படின்னு நாம பெருமாளை பிரார்த்திச்சுட்டு கிளம்பினோம்னா, ட்ரெயின் லேட்டா கூட பெருமாள் காத்துட்டு இருப்பான். வேற ஏதாவது இதுவா இருக்கும், நாம போய் நின்றா கூட பெருமாள் காத்துட்டு இருப்பான் நம்மளை சேவை சாதிக்கிறதுக்குன்னு. அதனால நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிச்சயமா செய்பவன். அதனாலதான் அவருடைய பக்தர்களுக்கு வசப்பட்டவன். வஷ்யஹா சமாதிமான, எப்பொழுதும் சமாதியில் இருக்கிறவன். சமாதிமான்னா எப்பவும் யோசனை, ஒரு நிலையான புத்தி உடையவன். எந்த புத்தி அப்படின்னா, எல்லாருக்கும் என் நன்மையே செய்யணும். சமாதிமான் சமாதி ஆசிரித ரக்ஷண சிந்தா தத்வா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. சமாதி அஸ்தி சமாதிமான். சமாதினா என்ன, தியானம் பண்றவன் அர்த்தம். அதான் யோகத்துல சொல்றது. அந்த எதை தியானம் பண்றான்னா, தன்னை அண்டியவர்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சிந்தனையே இருக்கிறவன். தர்மஜா தர்மத்தை அறிந்தவன். சத்தியசந்தகா தன்னுடைய பிரதிஜையை சத்தியமாக்குபவன். பிரஜானாம் ஹிதே ரதஹா ச, பிரஜானாம் தன்னுடைய பிரஜைகளின் பிராணிகளுடைய சகலவிதமான பிராணிகளுடைய ஹிதத்தில் நன்மையை ரதஹா ஈடுபட்டவன். யசஸ்வி நல்ல கீர்த்தியை உடையவன். ஞான சம்பன்னஹா ஞானம் என்கிற பெருஞ்செல்வத்தை உடையவன். சுசிஹி நேர்மையான மனசை உடையவன். வஷ்யஹா தன்னை அண்டியவர்களுக்கு வசப்பட்டவன். சமாதிஹி சமாதிமான் தன்னை ஆசிரித்தவர்களை காப்பாற்றுவதிலேயே புத்தியை உடையவன் அப்படின்னு ராமனுடைய ஆசிரியர்களை தன்னை அண்டியவர்களை காப்பதற்கு உண்டான குணங்களை இப்போ 1 2 3 4 5 6 7 8 சொல்றேன். தர்மஜா
சத்யசந்தः பிரஜானாம் ஹிருதேரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுச்சிः வஷ்யः சமாத்மான் அப்படின்னு 8 குணங்கள் சொல்றேன். ஏதாவது சம்சயம் இருக்கா? அடியன் சுவாமி முதல் ஸ்லோகத்துல ஸ்னிக்தவர்ணஹ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அடியன். ஸ்னேகத்தோட கூடியிருக்கும் வர்ணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடியன். ஸ்னேகத்தோட கூடின வர்ணம்னா என்ன அர்த்தம்னா, அந்த சரீரம் இருக்க ரொம்ப டையாவும் இருந்தாலும் கஷ்டம், இல்ல ரொம்ப ரொம்ப ஆயியா இருந்தாலும் அந்த சரீரம் பார்க்க சகிக்காது இல்லையா? நம்ம சாதாரண மனுஷாலே பார்ப்போமே, ரொம்ப ட்ரையான சரீரமா இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது, பெருமை என்ன வழிஞ்சிட்டு இருக்க சரீரமா இருந்தாலும் பார்க்க இருக்காது. அப்படின்னா அது எந்த கலரா இருக்கும்? நீலமேக சியாமலன் தான் பெருமாளுடைய கலர். ஆனா கம்பர் வந்து ஐயோ அழகா அறிவுடையான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல அடியன். இவரோட வர்ணத்தை என்னால சொல்லவே முடியாது அப்படின்னா அப்போ அந்த வர்ணம்ன்றது என்னன்னா, இப்படிப்பட்ட வர்ணம்னு சொல்ல முடியாத வர்ணம்னு. அதாவது பெருமாள் கருப்பா இருந்தா கூட சில பேர் கண்ணங்கரைன்னு ரொம்ப அட்டை கரியா இருந்து வச்சுக்குவோம், அப்பவும் தெரியாது, அப்ப பார்க்க நல்லா இருக்காது. அதான் நான் சொல்றச்சே, ரொம்ப கருப்பா இருந்தா நல்லா இருக்காது, ரொம்ப வெளுப்பா இருந்தா நல்லா இருக்காது. ரெண்டு கட்ட கருப்பும் சேர்ந்து பார்க்கறதுக்கு கண்களை கவரக்கூடியதான கலர் அப்படின்னு ஸ்னிக்த வர்ணன்றதுக்கு அப்படிதான் வியாக்கியானம் பண்ணிருக்கான். பார்த்தா இஷ்டப்படணும், வெறும் கரியா இருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. கிருஷ்ணன் அப்படிப்பட்ட கலர் இல்ல, அதனாலதான் நீல மேக சியாமலன்னு சொன்னான். எப்படி ஒரு கருமேகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கார்மேகம் அந்த மாதிரி. சரியா? பிடிக்கலாமா? தர்மஜ்ஞ சத்யசந்தஸ்ச பிரஜானாஞ்ச ஹிதே ரதः யசஸ்வி ஞான சம்பன்னः சுசிர்வஸ்ய சமாதிமான். நேற்றுக்கே விட்டு போச்சு, நான் நிறையா விட்டு போறதுதான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் கிளாஸ். நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.